friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான டின்னருக்கு ரெடி பண்ற மாதிரியான வெஜிடபிள் Chopsuey எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நூடுல்ஸை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு பாக்கெட் Hakka Noodles எடுத்துர்க்கேன். இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு panல நிறைய தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நூடுல்ஸை உள்ள சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து 150 கிராம் நூடுல்ஸ் எடுத்துர்க்கேன். இதை வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது, ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் எண்ணெய், ரொம்ப கம்மியாக போதும், சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கலந்து வச்சிடலாம். அப்போ வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கூடவே கொஞ்சமாக மிளகு, அப்புறமா கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து 2லேருந்து 3 நம்ம வந்து பண்ணலாம். நான் வந்து 3 பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். ரொம்ப கிறிஸ்பி ஆக்கணும்னு அவசியம் இல்லை. சைடெல்லாம் கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் வந்தால் போதும். இந்த மாதிரி வந்ததும் இதை வந்து நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் கொஞ்சம் கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வைக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். எல்லாம் பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு, பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ இது மேலே வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சாஸ் லேயர் தயார் பண்ணணும். இது பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து ரெடியாக வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட கிரேவியாக வேணும்னா நம்ம வந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் போல் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் பாதி வெங்காயம், அதையும் இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காயெல்லாம் சேர்க்கலாம். நான் வந்து 1 கேரட், அதையும் இந்த மாதிரி ரொம்ப நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், அதையும் ரொம்ப மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பாதி குடைமிளகாய், சின்ன சைஸ்னால் 1 குடைமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக உப்பு, காய்க்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம சாஸ் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், கெச்சப் இருக்கும்ல அது. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். ரொம்ப திக்கான ரொம்ப காட்டமான சோயா சாஸ்னால் பாதி சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சோள மாவு தண்ணி, அது. கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக தயாராகிடும். இப்போ பாருங்கள், லைட்டாக அங்கங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன், வெங்காயத்தலை இருக்கும் அது எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம பிளேட்டில் அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொரிச்சு வச்சுருந்தோம் நூடுல்ஸ், அதில் 1, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் இருக்குல்ல அந்த இது அப்படி அது மேலே அப்படின்னா சைடில் எதுனாலும் ஓகே தான். கடைசியாக பூ போல் ஒரு முட்டையை பொரிச்சு வச்சுருக்கேன், நல்லா சாஃப்டாக, நடுவில் வந்து ரன்னியாக இருக்குது. அவ்வளோதான், டடா, நம்மளோட Chopsuey சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே அந்த சாஸ் கொஞ்சம், அந்த நூடுல்ஸ் கொஞ்சம், அப்புறமா அந்த முட்டையும் கொஞ்சம் பிச்சு சேர்த்து வச்சு நம்ம சாப்பிடணும். அந்த சாஸில் வந்து நூடுல்ஸ் கொஞ்சம் ஊறும், ஆனாலும் வந்து அந்த நூடுல்ஸில் வந்து ஒரு சின்ன கிறிஸ்பினஸ், ஒரு க்ரன்ச் இருக்கும், நல்லாயிருக்கும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.